1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். நீங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட நினைக்கிறீங்க. ஒரு புது பிசினஸ் தொடங்க போறீங்க. ஆனா உங்க சட்டப்பையில ₹1 கூட இல்ல. உங்களுக்கு உதவவோ இல்ல வழிகாட்டவோ யாருமே இல்ல. நீங்க ஏற்கனவே தோற்று விட்டீர்கள் அப்படின்னு தான் இந்த உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஆமா, பொதுவா அப்படிதான் நடக்கும். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மேக்கியவெல்லி அப்படிங்கிற அந்த இத்தாலிய ராஜதந்திரி சொல்வதை கேட்டா நீங்க உண்மையிலே அதிர்ந்து போவீங்க. கண்டிப்பா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்க பாக்கெட்ல பணம் இல்லாம எந்த ஆதரவும் இல்லாம இருக்கிறது தான் உங்களுடைய முதல் வெற்றியா? இத கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆமா, கேக்குறதுக்கு முரண்பாடாதான் தெரியும். சோ எந்த பின்புலமும் இல்லாம பூஜ்யத்திலிருந்து தொழிலை தொடங்கும் ஒருத்தருக்கு, அதாவது உங்களுக்கு, இந்த உரையாடல் முழுமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரைட், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறது தி ஹிடன் செல்ஃப் அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் வெளியான மேக்கியவெல்லியின் அதிகார விதியை பற்றிய சில குறிப்புகளை தான். சூப்பர், இத நாம விரிவா பார்க்கலாம். பொதுவா நமக்கு அறிமுகமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட உண்மையான சொத்து அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, your network is your net worth அப்படின்னு சொல்வாங்க. எக்ஸாக்ட்டா. காலங்காலமா சுய முன்னேற்ற ஆலோசனைகள் எல்லாம் நம்ம மூளையில சம்மட்டியால அடிச்சு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை முற்றிலுமா உடைக்கிறது இந்த தரவுகள். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு தொழிலை தொடங்கும் போது நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்காங்க, இல்ல விழும்போது தாங்கி பிடிக்க ஒரு பாதுகாப்பு வலை இருக்கு அப்படிங்கிறது மனித இயல்புப்படி ஒரு பெரிய மன அமைதியை தரும். நிம்மதியா ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட். எந்த ஆதரவும் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது பாரம்பரியமா ஒரு குறையாவே இல்ல ஒரு பலவீனமாவே பார்க்கப்படுது. ஆனா மேக்கியவெல்லி இது வேற மாதிரி பார்க்கறாரு. ஆமா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அரசன் எப்படி தன் பலத்தை உருவாக்குறான் அப்படிங்கறத அவர் மிக நுட்பமாக கவனிச்சிருக்கிறாரு. மற்றவங்களோட உதவியோட அவங்களோட பணத்தோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குபவர்களை விட அவங்கள விட தனியா நிக்கிறவங்க தான் பவர்ஃபுல்னு சொல்றாரா? ஆமா, தனியொருவனா எதையும் சாராமல் உருவாக்குபவனே அசைக்க முடியாத சக்தியாக மாறுகிறான் அப்படிங்கிறது தான் அந்த அதிகார விதி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது எந்த ஒரு முதலீட்டாளரும் வழிகாட்டியும் இல்லாம தொழிலை தொடங்குவது ஒரு சாபம் அல்ல. அதுதான் உங்களுக்கான ஒரு நியாயமற்ற சாதகமான நிலை, அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்றால் நாம முதல்ல இந்த ஆதரவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் ஒழிந்திருக்கும் அந்த ஆபத்தை பற்றி பேசியாகணும். கண்டிப்பா, அத சைக்காலஜிக்கலா நாம புரிஞ்சுக்கணும். என்ன யாராவது நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு தான் வெளியில இருந்து பார்க்கும்போது தோணும். ஆமா, சப்போர்ட் பண்றாங்கன்னே சந்தோஷப்படுவோம். ஆனா நாம அலசும் இந்த தரவுகள் வேறொரு இருண்ட கோணத்தை காட்டுது. ஆதரவு அப்படிங்கிற பெயர்ல மறைந்திருக்கும் ஒரு விதமான அடிமைத்தனம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த ஆதரவும் இல்லாம தொழிலை தொடங்குவது ஏன் சிறந்தது அப்படின்னு புரிஞ்சுக்க ஒவ்வொரு பாதுகாப்பு வலையும் எப்படி ஒரு கட்டளை கயிறாக மாறுது அப்படிங்கறத நம்ம உணரணும். பாதுகாப்பு வலை ஒரு கட்டளை கயிறா? ஆமா, இத ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். இப்போ ஒரு பணக்கார பின்னணி கொண்ட நபர் குடும்பத்தோட முதலீட்டை கொண்டு ஒரு தொழிலை தொடங்குறாருன்னு வச்சுப்போம். சரி, அந்த நபர் ஒரு நிறுவனத்தின் முதலாளி அப்படின்னு தான் உலகமும் நினைக்கும், அவரும் நினைப்பார். ஆனா பண்டிகை கால குடும்ப விருந்துகள் கூட அங்க ஒரு போர்ட் மீட்டிங்காக மாறிவிடும். ஆஹா, இது ரொம்ப நான் இது நிறைய பார்த்திருக்கேன். நீங்க ஒரு முதலாளி கிடையாது. அவங்க நடத்துற நிறுவனத்துல ஒரு நாற்காலியில அமர்ந்தவர் மட்டுமே. அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அந்த பணத்தை கொடுத்தவங்களுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதை நான் இப்படி பாக்குறேன். அடுத்தவங்களோட உதவியோடு ஒரு சாம்ராஜ்யம் அமைப்பது அப்படிங்கிறது வாடகை நிலத்துல ஒரு வீடு கட்டுவதற்கு சமம். எக்ஸாக்ட்டா, ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் அந்த நிலத்தோட உரிமையாளர் எப்போது வேண்டுமானாலும் வந்து வாடகையை கேட்பார். அந்த வீடு உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அந்த வாடகை நிலம் அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா அந்த உரிமையாளர் கேட்கும் வாடகை அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. வேற என்ன? அது ஒரு மிகப்பெரிய உளவியல் கடன், சைக்கலாஜிக்கல் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இருவர் இடையேயான உறவுகள்ல எதுவுமே இலவசம் இல்ல அப்படிங்கிறது தான் மனித உளவியலோட அடிப்படை. கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. ஆமா, ஒரு நபர் உங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு உதவியும் பதிலுக்கு பதில் செய்யும் விதியை, அதாவது ரெசிப்ரோசிட்டி பிரின்சிபலை மனித மூளையில் ஆழமாக தூண்டுது.
அப்போ யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சா அவங்களுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ள உருவாகுமா? கரெக்ட். முதலீட்டாளர்கள் உங்களுக்கு பணத்தை தந்துவிட்டு அமைதியா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க திரும்ப கேட்பது லாபத்தை மட்டுமல்ல, உங்க நிறுவனத்தின் மீதான ஆதிக்கத்தையும் உங்க விசுவாசத்தையும் தான். அதாவது நான் மட்டும் அந்த நேரத்துல பணம் கொடுக்கலன்னா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க. ஆமா, அந்த ஒற்றை வரியை அவங்க எப்போது வேண்டுமானாலும் ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. ஆஹா, அவங்க நம்முடைய விசுவாசத்தையும் சுதந்திரத்தையும் அந்த பணத்தின் மூலம் விலைக்கு வாங்குறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது எந்த உதவியும் இல்லாத ஒருத்தருக்கு இந்த கடன் பூஜ்யமா இருக்கு. முற்றிலும் பூஜ்யம். உங்கள்கிட்ட யாருக்கும் எந்த உளவியல் கடனும் இல்ல. நீங்க உங்க தொழிலுக்கான ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது எனக்கு முதலீடு செய்தவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல உதவி செய்த நண்பர் என்ன நினைப்பார் அப்படிங்கிற எந்த தயக்கமும் உங்களுக்கு தேவையில்ல. ஆமா, நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. அப்படி பார்த்தா எந்த ஆதரவும் இல்லாத நீங்க தான் இந்த உலகத்திலேயே மிகவும் சுதந்திரமான தொழில்முனைவோர் இல்லையா? சந்தேகமே இல்லாம. அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற கூண்டிலிருந்து விடுபட்ட பிறகு ஒரு தனிமையான தொழில் முனைவோரின் மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும். ரைட். இதுதான் அந்த லோன் வுல்ஃப் டாக்டரின் இல்லையா? தனிமையின் பரிணாம வளர்ச்சி. கரெக்ட். உயிரியல் அமைப்புகள், அதாவது பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் கடுமையான அழுத்தத்துல இருக்கும்போது என்ன செய்யும்னு யோசிச்சு பாருங்க. அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். ஆமா, தகவமைத்துக் கொள்ளும், எப்படியாவது உயிர் பிழைப்பதற்கான புதிய வழிகளை தேடும். அதே உளவியல் தான் இங்கும் வேலை செய்யுது. உங்களுக்கு பின்னால எந்த பாதுகாப்பு வலையும் இல்லாததால உங்களோட முடிவெடுக்கும் திறன் மின்னல் வேகத்துல இருக்கும். ஏன்னா நாம போர்டு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பா. தப்புகளை நீங்களே உங்க சொந்த செலவுல செஞ்சு அதிலிருந்து பாடங்களை கத்துக்கிட்டு உடலே திருத்திக்குவீங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கலாம், ஒரு படத்தோட ஹீரோ மாதிரி மாசா தோணலாம். ஆனா பிராக்டிக்கலா எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லாம அத்தனை சுமைகளையும் ஒருத்தரே தனியா சுமப்பது சாத்தியமா? ஒருவரே மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், சேல்ஸ்னு எல்லாவற்றையும் கவனித்தா அது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தொழிலையே ஆரம்பத்திலேயே அழித்து விடாதா? நீங்க கேட்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு மேக்கியவெல்லி ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுத்திருக்காரு. பாரம்பரியமா வந்த அதிகாரத்தை விட தனி ஒருவனா போராடி பெற்ற அதிகாரம் தான் ரொம்ப ஆபத்தானது. ஓ, ஆபத்தானதுன்னா பவர்ஃபுல்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா தனியாளா ஒரு தொழிலை உருவாக்கும் போது ஆரம்பத்துல அது கடுமையான மன அழுத்தத்தை தரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, பின்வாங்க வழியே இல்ல அப்படிங்கிற நிலை வரும்போது உங்க மனம் அந்த பெரிய சுமைக்கு பழகிடும். அந்த பிரஷரே அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிடும். கரெக்ட். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாருங்க. மற்றவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது ஒரு கெட்டிடத்தை கட்டும்போது அதோட வெளியே போடப்படும் சாரக்கட்டு. ஆமா, அந்த ஆதரவோட சில நிறுவனங்கள் வேகமா கட்டப்படலாம். ஆனா நீங்க எந்த ஆதரவும் இல்லாத நீங்க உங்க சொந்த எலும்பையும் நரம்பையும் கொண்டு கட்டிடத்தை உருவாக்குறீங்க. வாவ். இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு நர்சரியில பாதுகாப்பா வளரும் செடிக்கும் காட்டுல இயற்கையா வளரும் மரத்திற்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ரொம்ப அருமையான ஒப்பீடு. நர்சரியில வளரும் செடிக்கு தினமும் வேளைக்கு தவறாம தண்ணீர் கிடைக்கும், அது வேகமா வளரும். ஆனா ஒரு சின்ன புயல் வந்தா கூட தாங்காம சாஞ்சிடும். ஆனா காட்டுல வளரும் மரம் எந்த ஆதரவும் இல்லாம தன் வேர்களை ஆழமா பூமிக்குள்ள செலுத்துது. ஆமா, அதனால அது எப்பேற்பட்ட புயலையும் தாங்கும். கரெக்ட். சோ அந்த முடிவெடுக்கும் வேகம் மனதை வலிமையாக்குவது மட்டுமல்ல, உங்க தொழிலோட உத்திகள்ல ஒரு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் ஆற்றல் பெருக்கம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஆமா, தனிமை எப்படி உங்களை ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அது எப்படி ஸ்ட்ராட்டஜில ஹெல்ப் பண்ணுதுன்னு பாப்போம். அது எப்படி ஒருத்தரோட ஆற்றலை பெருக்க முடியும்? ஒரு ஆளே எல்லா வேலையும் செஞ்சா எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுமே. இத கொஞ்சம் ஆழமா பிரித்து பார்ப்போம். ஒரு 100 பேரை கொண்ட ஒரு அமைப்பை கவனிங்க. அவங்க தங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை எதுல செலவிடுறாங்க தெரியுமா? மீட்டிங்ஸ் போடுறது இல்லையா? ஆமா, கூட்டங்களை நடத்துறது, அந்த அமைப்புல உள்ள மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பேசுறது. இதிலேயே அவங்க ஆற்றல் வீணாகுது. ஆமா, ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட 10 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்குறோம். ஆனா பூச்சி ஆதரவுடன் தொழிலை தொடங்கும் உங்களுடைய ஆற்றல் முழுவதும் எங்கு செல்லும்? அது உங்களோட உத்திகளிலும் செயல்பாட்டிலும் மட்டுமே முழுமையாக குவியும். அதாவது அந்த அதிகாலை 3 மணிக்கு தூக்கம் இல்லாம உழைக்கிற அந்த தீய சொல்றீங்களா? கரெக்ட். உங்களுக்கு வேற வழி இல்ல, நோ பேக்கப் பிளான் அப்படிங்கிற நிலை வரும்போது கிடைக்கும் அந்த அசுரத்தனமான கவனம், அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோக்கஸ், அது பாதுகாப்பு வலை இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆமா, ஒரு பாதுகாப்பு வலை இருந்தா நீ தோற்றாலும் நான் இருக்கேன் அப்படின்னு அது காதுல சொல்லிட்டே இருக்கும்.
அது உங்க வேகத்தை குறைச்சிடும். உங்களுக்கு அந்த பசி இருக்காது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா எந்த ஆதரவும் இல்லாத நீங்களே தளபதி, நீங்களே படைவீரன், நீங்களே ஒற்றன். எக்ஸாக்ட்டா. அவங்க அடுத்த மீட்டிங்கிற்காக காத்திருக்கும் போது நீங்க திட்டத்தை முடிச்சிட்டு 3 படிகள் தாண்டி இருப்பீங்க. சரி, நாம வேகமா செயல்படுறோம், கடினமா உழைக்கிறோம். ஆனா உங்களை வீழ்த்த நினைக்கும் பெரிய போட்டியாளர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது? இங்கதான் உங்க தனிமை உங்களை ஒரு அழிக்க முடியாத கோட்டையாக மாற்றுது. அதுக்கு பேரு நெம்புகோல் விதியை முறியடித்தல், அதாவது எலிமினேஷன் ஆஃப் லெவரேஜ். ஓ, லெவரேஜ். இப்போ தொழில் உலகத்துல மிரட்டல்கள், ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடக்கும். கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. அங்க ஒரு தனி மனிதன் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இந்த விஷயம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த உலகில் உள்ள அனைத்து சூழ்ச்சிகளும் மிரட்டல்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்பியுள்ளன. அது என்னன்னு சொல்லுங்க. என்னவா இருக்கும்? பயமா? இல்ல, உங்களுக்கு அவங்க தேவைப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான். அதுதான் லெவரேஜ். ஓ ஆமா, தேவை இருந்தாதான் அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு முதலாளி சம்பளத்தை வச்சு மிரட்டுவார். ஒரு முதலீட்டாளர் ஃபண்ட்ஸ் தர மாட்டேன்னு மிரட்டுவார். ஆனா ஒருத்தர்கிட்ட இழப்பதற்கு எதுவுமே இல்ல அப்படின்னா அவரை எப்படி கட்டுப்படுத்துவது? வாவ், இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். எனக்கு யாருடைய தேவையும் இல்லைன்னா என்னை யாராலும் மிரட்ட முடியாது. கரெக்ட். உங்களை வீழ்த்துவதற்கு எந்த அடித்தளமோ, துண்டிப்பதற்கு எந்த விநியோக சங்கிலியோ, அதாவது சப்ளை லைனோ உங்ககிட்ட இல்ல. ஏன்னா நீங்களே தான் உங்க தொழிலின் அடித்தளம். அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க ஒரு தொழிலை தொடங்கும் போது உங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது. எதையும் சாராமல் தனியாக நிற்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு மாபெரும் வரம். கண்டிப்பா. எந்த ஆதரவும் முதலீடும் இல்லைன்னு வருத்தப்படுறத இப்போதே நிறுத்துங்க. ஆமா, உங்களுக்கு ஆதரவு கிடைக்காம போனது பிரபஞ்சம் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய உதவி. இது உங்க வலிமையை நீங்களே உணர்வதற்கான ஒரு சோதனை களம், ஒரு ஃபோர்ஜ் மாதிரி. உண்மைதான். உங்களோட தொழிலை இன்று 0லிருந்து தொடங்குற நீங்க குறைபாடுகளோட தொடங்கவில்லை. எந்த சங்கிலியாலும் கட்டப்படாமல் முழு சுதந்திரத்துடன் தொடங்குறீங்க. ஆஹா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ நீங்க இல்லாத ஒன்றை பற்றி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு ஒன்றை மட்டும் ஆழமாக சிந்தித்து பாருங்க. ஒரு நாள் உங்களை புறக்கணித்த இதே உலகம் நீங்க எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று உங்களை ஆராய்ச்சி செய்யும். உங்க சீக்ரெட் என்னன்னு தேடுவாங்க. ஆமா, ஆனா அவங்களால் ஒருபோதும் உங்க ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒற்றை மூலப்பொருள், அதாவது எதுவுமே இல்லாமல் யாரையும் நம்பாமல் உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்ட அந்த பூஜ்ய நிலை, அது அவங்களால் ஒருபோதும் நகலெடுக்க முடியாத ஒன்று. அத காசு கொடுத்து வாங்கவும் முடியாது. எக்ஸாக்ட்டா. ஆனா இதுல ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கு. என்னது அது? நீங்க எந்த ஆதரவும் இல்லாமல் தனிமையில உங்க சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி ஒரு பெரிய வெற்றி அடையறீங்கன்னு வைப்போம். அந்த வெற்றி உலகிற்கு தெரிய வரும்போது இதே முதலீட்டாளர்கள் உங்களிடம் வந்து பணத்தை கொட்டி கொடுக்க காத்திருப்பாங்க. ஆமா, சக்சஸ் வந்தா எல்லாரும் தேடி வருவாங்க. பல கூட்டணிகள் உங்களை தேடி வரும். அன்று அந்த வெற்றியின் உச்சத்தில் அதே பாதுகாப்பு வலையை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இது ஒரு பெரிய டெஸ்ட் தான். ஆமா, அதிகாலம் உங்க கைக்கு வந்த பிறகு அந்த மாயா வலைகளுள்ள சிக்காமல் உங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி அந்த மேக்கியவெளியின் தனிமையை எப்படி தக்க வைக்க போறீங்க? ரைட். ஒருவேளை உங்க வெற்றியே உங்களை அந்த சங்கிலிகளுக்குள் இழுத்து விடுமா? அதுதான் உங்களோட அடுத்த மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும். இதை சிந்தித்துக் கொண்டே உங்க சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள். மீண்டும் அடுத்த முறை ஒரு அருமையான டாபிக்கோட சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.